ஹே ஆல் ஹாப்பி மண்டே. இது வந்து நியூ இயர்க்குலாம் முன்னாடி எடுத்த வீடியோ. நியூ இயரு, ஊருக்கு போயிட்டோம். அப்புறம் பொங்கல் இப்படியே போனதுனால அப்லோட் பண்ண மறந்தே போயிட்டேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன அன்பாக்சிங் அப்படின்னா, மீஷோலேருந்து இந்த மேஜிக் ஸ்பான்ச் தான் வாங்கியிருந்தேன். செவர்லலாம் கை அடிக்கடி வச்சுட்டே இருக்கப்போ அந்த அழுக்காயிரும் பார்த்தீங்களா? இது மேக்ஸிமம் எல்லார் வீட்லயுமே இருக்கும். ஸோ அத ஒரு மாரி அசிங்கமா இருக்கும் பார்க்குறதுக்கே. அதுக்கு வந்து இத லைட்டா தண்ணீல டிப் பண்ணிட்டு, பிழிஞ்சிட்டு, செவுத்துல வச்சு சும்மா தேய்ச்சிங்க அப்படின்னாலே நல்லா ரிமூவ் ஆயிருது. அ அதாவது பேனால கிறுக்குனது அதெல்லாம் எனக்கு போகல. இன்னும் நல்லா ட்ரை பண்ணி தேய்ச்சா போகுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாரும் பேனால கிறுக்குனதெல்லாம் போகும்ன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு போகல. என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் போகல. ஆனா அந்த அழுக்கு மட்டும் போச்சு. நாங்க ஹால்ல இந்த சாஞ்சு சாஞ்சு உட்காந்து அழுக்கா இருந்தது. ஸோ அது மேக்ஸிமம் போச்சு. ஆனா லைட்டா இருந்தது. அந்த இடத்துல பெயிண்ட் தான் உறிஞ்சிட்டு வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அழுக்கு போனது போக இன்னுமே இருந்தது. மிச்ச இடத்துல எல்லாமே சூப்பரா போச்சு. அழுக்கெல்லாம் நல்லாவே போச்சு. ஏன்னா அதெல்லாம் மைல்டா இருக்கிறது தான். அப்பப்போ தம்பி கைய வச்சு ஏதாவது பண்ணி வச்சுருவானா, ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே போச்சு. அப்புறம் கதவு கிட்ட போய் தம்பி நிப்பான். கதவு திறக்கிறதுக்கு வெளிய போறதுக்கு ரெடியா நிப்பான். ஸோ அவன் அந்த இடத்துலயும் கை வச்சு, கை வச்சு, கை வச்சு ஒரு மாரி அழுக்கா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே போச்சு. நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ரேட் வந்து 120 சம்திங் தான் நெனைக்கிறேன். மீஷோல தான் வாங்கியிருந்தேன். கூப்பன் அதான் சாரி சாரி. அது என்னது கோடு வந்து கீழ குடுக்குறேன். அப்படி இல்லன்னா மீஷோல போய் நீங்க மேஜிக் ஸ்பான்ச்ன்னு டைப் பண்ணீங்கனாலே கீழ நெறையா வரும். அதில எது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கோ பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, மத்தியானம் என்னோட ஃப்ரெண்ட பார்க்க போறோம். சென்னை வந்திருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் 1 ஆர் 2 டைம் தான் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. இப்ப தான் பார்க்க போறேன். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எனக்கு இருக்க ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல 9த் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஹாப்பியா கிளம்பி போயிட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தத பார்த்து இப்ப நம்ம குழந்தைங்க நம்ம கண்ணு முன்னாடி கைய பிடிச்சு நடந்து போறது அப்படிலாம் பார்க்குறப்ப செம ஹாப்பியா இருந்தது. என் ஃப்ரெண்ட் இருந்துட்டு இந்த இன்ஃப்யூஸ்டு சிக்கன் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணிட்டு இருந்தா. போய் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் ஓகே நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. இதான் என்னோட ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்.